உங்க- உங்களுக்கு இந்த சித்திரம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சித்திரத்துல ஒரு பக்கம் பார்த்தா முகங்கள் போல தெரியும். இன்னொரு பக்கம் கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா மரங்கள், ஒரு பெரிய காடுகள், ஒரு பெரிய இதை மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இது போல சித்திரம் கிரேட்டா இல்ல சித்திரத்தை வரைந்த ஆர்டிஸ்ட் கிரேட்டா? ம், வசந்த மலர் அவர்களே, லோகா ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் கிரேட். கிரியேட்டர் தான் பெரிய அற்புதமான சித்திரம் தானே கிரேட்டா இருக்க முடியும். அது எப்படி ஆர்டிஸ்ட் கிரேட்னு எதை வச்சு எதனுடைய அடிப்படையில நாம ஒரு ஆர்டிஸ்ட் கிரேட்னு நம்ம நினைக்கிறோம்? அவர்கிட்ட மைண்ட்ல இருந்தது அது கிரியேட் பண்ணியிருக்கு. வெரி குட். ஸோ அவருக்குள்ள இருந்ததுதான் இது வெளிப்பட்டிருக்கு. அது இதை விட இன்னும் பல மடங்கு உயர்வானதாகவும் அவர் வெளிப்படுத்த முடியும் அவரால். அதனால நிச்சயமா ஓவியர் தான் கிரேட்டா இருக்க முடியும், ஓவியம் கிரேட்டா இருக்க முடியாது. வெரி குட், ரொம்ப அருமை. அதனால இப்போ நாம அடுத்ததுக்கு போகலாம். சிற்பம் கிரேட்டா, சிற்பத்தை உருவாக்கிய சிற்பி கிரேட்டா? ம், நம்ம கூட ஈஸ்வரி இருக்காங்க, நிர்மலா அவர்கள் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க ராணி அவர்களே? சிற்பி தான் கிரேட். சிற்பி தான் கிரேட். ஏன்னா இந்த சிற்பத்தை விட இன்னும் உயர்வான சிற்பத்தை கூட அவரால் உருவாக்க முடியும். பல மடங்கா பல இது உருவாக்க முடியும். ஸோ சிற்பி தான் கிரேட்டுங்கிறது பார்க்குறோம். ரொம்ப அருமை. அடுத்ததா நாம ஞானத்தினுடைய அடிப்படையில் படைப்பு, லக்ஷ்மி நாராயண் மிக உயர்வுக்கும் உயர்வானவர்கள், 16 கலை நிரம்பியவர்கள், முழுமையான தெய்வீக குணமுடையவர்கள், நிர்வீகாரியாக இருப்பவர்கள், சர்வ குணம் நிரம்பியவர்கள், சத்தோ பிரதானமாக இருப்பவர்கள் என்றெல்லாம் சொல்கிறோம். அவர்கள் கிரேட்டா, அவரை உருவாக்கிய சிவபாபா கிரேட்டா? சரீரத்தினுடைய அடிப்படையில் அவரை விட, லட்சுமி நாராயண் விட உயர்ந்தவர் யாரும் இருக்க முடியாது. ஆனால் ஆனாலும் அவரை அதுபோல உருவாக்கியவர் அவர் கடல், அவர்தான் பெரியவர். அவர்தான் பெரியவராக இருக்க முடியும். ஸோ இதை நாம் பக்தியிலே நாம் தேவி தேவதைகளை வணங்குவதோடு மட்டும் நின்று விட்டோமே தவிர, அந்த தேவி தேவதைகளை தேவி தேவதைகளாக உருவாக்கியவர் யார் என்பதை நமக்குள்ளாக எண்ணங்களை கொண்டு வர முடியாமல் சென்று விட்டது என்றுதான் நாம் நினைக்க சொல்ல வேண்டும். அதனால் இப்பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல தோட்டம் கிரேட்டா, தோட்டக்காரர் கிரேட்டா? தோட்டக்காரர். யுவராணி அவர்களே, சகுந்தலா அவர்கள் இருக்கிறாங்க. தோட்டக்காரர் தான். அவர் தானே அப்படி செய்யக்கூடியவர், வல்லமை தோட்டத்தை உருவாக்கக்கூடியவர். ஸோ இப்படி ஒரு அருமையான தோட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதை விட உயர்வான அளவிலே அவருடைய முயற்சியின் அடிப்படையில் இன்னும் உயர்ந்த தோட்டத்தை கூட அவரால் உருவாக்க முடியும் என்றுதான் நினைக்கும். அதனால் நிச்சயமாக தோட்டக்காரர் தான் உயர்வாக இருக்க முடியும். சரீரம் உயர்வானதா, சரீரத்தை நடத்தும் ஆத்மா உயர்வானதா? பத்மினி அவர்களே, லதா அவர்கள், புஷ்பா அவர்கள். ஓம் சாந்தி. ஆத்மாதான் உயர்வானது. ஏன் சரீரம் உயர்வானது அல்ல? ஆத்மாதான் சரீரத்தை இயக்குது. கரெக்ட். ஒன்று இயக்குவது, இரண்டாவதாக சரீரம் அழியக்கூடியதாக இருக்கிறது, ஆத்மா அழிவில்லாததாக இருக்கிறது. சரீரம் அழிவு இருக்கு. எஸ், அருமை. அடுத்ததாக ஆத்மா கிரேட்டா, டிராமா கிரேட்டா? சுமதி அவர்களே, வாசுகி அவர்களே. டிராமா. ஏன் ஏன் டிராமா கிரேட்? ஐயாயிரம் இடத்துல டிராமா வந்து பிக்ஸ்ட். அது வந்து கரெக்ட். ஸோ எல்லா ஆத்மாக்களும் டிராமாவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அதனால் டிராமா கிரேட். அது கரெக்டா? அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படித்தான். அருமை. இப்பொழுது நாம் அடுத்த கட்டமாக முக்கியமான கட்டத்திற்கு வருவோம். டிராமா கிரேட்டா, சிவபாபா கிரேட்டா? சிவபாபா. சோபா அவர்களே, கண்ணா அவர்களே. சிவபாபாவும் டிராமாக்கு கட்டுப்பட்டுள்ள. டிராமா தான் கிரேட் இல்லையா? ஜுகா அவர்கள்
ஜுகா அவர்கள் என்ன சொல்கிறார்? வாசுகி அவர்கள் என்ன சொல்கிறார்? டிராமா தான் கிரேட். பாபா சொல்றார், பாபா தான் கட்டுப்பாரு. பாபா சொல்லுவார் என்னன்னாலும் டிராமாலாம் அவர் சொல்லுவார், ஆனா பாபா தான் கிரேட். இது ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள், இதையும் சொல்லி அதையும் சொல்லுங்க. பாபா தான் கிரேட். எல்லோரும் டிராமா கிரேட் என்று சொல்லும்போது நீங்கள் மட்டும் பாபா கிரேட் எப்படி சொல்கிறீர்கள்? ராஜேஸ்வரி அவர்களே, கணேஷ் அவர்கள். ஓம் சாந்தி பிரதர். எஸ். பாபா வந்து டிராமால பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாரு. அவர் இல்லாம அந்த மாற்றம் நடப்பறாது. பாபா தான் கிரேட். அந்த டிராமாவில் இருப்பதனால் தான் அவர் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடிகிறது. அதனால் டிராமா தானே அவரை கையாளுகிறது. பாபாவை பிடிச்சா பிரதர், ஓம் சாந்தி பிரதர், பாபா பிடிச்சா டிராமாவும் பெஸ்டா தான் மாறும் எங்களுக்கு. ஓ, பாபா விரும்பினால் டிராமாவை மாற்ற முடியுமா? டிராமா அப்படித்தான் இல்ல இல்ல. இப்பொழுது டிராமா கிரேட்டா, சிவபாபா கிரேட்டா? சிவபாபா தான் கிரேட். ஓம் சாந்தி. டிராமா தான் கிரேட். ஏனெண்டா பாபா சொல்றேன் தான் கூட அந்த டிராமாவுக்கு கட்டுப்படுறேன். அப்போது அவரே கட்டுப்பட்டிருக்கிறார் என்பது எல்லோரையும் கட்டுப்பட வைப்பவர் தானே, கட்டுப்படுத்துவோர் தானே கிரேட். அப்பொழுது டிராமா தானே கிரேட். டிராமா தான். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் புஷ்பா பாபா அவர்கள்? கிரேட், ஆனால் டிராமா பவர்ஃபுல். யார் உயர்வானவர்? டிராமா உயர்வானவரா அல்லது சிவபாபாவா? பிரதர், நீங்க இப்ப எல்லாத்தையும் காட்டி சொல்லி கொண்டு வந்தீங்க. இது வடிவா இருக்கு, இத கிரியேட் பண்ணினவர் தான் கிரேட். கரெக்ட். அப்ப டிராமாவையும் பாபா கிரியேட் பண்ணியிருந்தா பாபா கிரேட். இப்போ டிராமாவை சிவபாபா கிரியேட் செய்தாரா இல்லையா? செய்யல. இல்ல. நிச்சயிக்கும். அப்படி இல்ல. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரமாத்மா தான். எல்லாமே அவரும் சிவபாபாவும் டிராமாவுக்கு கட்டுப்பட்டு தானே செய்ய முடிகிறது. டிராமாவுக்கு கட்டுப்படணும். ஏன்னு சொன்னா இந்த உலக நாடக சக்கரத்தை அவர் இயக்க வேணும் இல்லையா, சரியானபடி. இல்லைன்னு சொன்னா அவர் நீதிப்புல தனக்கு பிடிச்ச குழந்தைகள் சொல்லி அப்படி அவரும் வந்துருவாரு நம்ம போல இல்லையா. ஆனாலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். அவரை மிஞ்சியது எதுவுமே இல்லைன்னு பாபாவே சொல்லி இருக்காரு எங்களுக்கு. நாடகத்துக்கு அவர் கட்டுப்படுகிறார் என்று சொன்னால் அது நியதி. என்ன நாடகத்துக்கு அவர் கட்டுப்படலைன்னா நாடகம் சரியா நடக்காது. அவர் வரணும் இல்லையா, நாடகத்துல அவருடைய பாகம் இங்க வரணும், எங்களை தூய்மையாக்கணும். தூய்மையாக்கினாதான் புதிய உலகத்தை ஸ்தாபனம் செய்யலாம். அப்போ நாடகத்துக்கு படி இப்பதான் வரணும். அதுக்காக அவர் சொல்றாரு என்று நான் நினைக்கிறேன். சாரி பிரதர், நீங்க எங்களுக்கு விளக்கத்தை தாங்க. எங்களது விளக்கம் மிக அருமையாக இருக்கிறது. ஆமா. கமலா அவர்கள், கமலாம்பிகை அவர்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவருக்கு பாகம் இருக்கலாம் பிரதர். அவருடைய பாகத்தை அவர் நடிக்கிறார். அதனால் எல்லோருடைய பாகத்தையும் அவரவர்களுடைய பாகத்தை அவர்கள் நடிக்கும் போது பாகத்தை கொடுப்பது டிராமா தானே. அந்த ஓம் சாந்தி அந்த நாடகத்தை எங்களுக்கு புரிய வைக்கிறதே அவர் தானே. ஓகே, புரிய வைப்பது அவர் தான். ஆனால் அவரும் டிராமாவுக்கு கட்டுப்பட்டு டிராமாவில் இருந்தால் மட்டுமே நமக்கு புரிய வைக்க முடியும் அல்லவா? ஓம் சாந்தி பிரதர், இன்றைக்கு ஒரு பௌதிக வாழ்க்கையில ஒரு தகப்பனும் பிள்ளைகளும் இருந்தா தகப்பன் தகப்பன் என்ற ரோல இதன்றே, ஆனா தகப்பன் தானே வீட்டுல பெரியவர். அது மாதிரி சிவபாபா. இப்பொழுது சிவபாபா டிராமாவை உருவாக்கினாரா இல்லையா? உருவாக்கினவர், ஆனா அவருக்கு சரீரம் இல்லத்தானே, உருவாக்கவில்லை. அவர் சரீரத்தினண்டாக அவர் அப்படி தண்டுவார். அப்ப உங்களுதான் சரீரம் இருக்கு. வெரி குட், வெரி குட், கரெக்ட். நாங்க சரீரம் உள்ளவில்லை ராமா வரும். அவரே அப்படி ராமா, அவர் இதா நிக்கிற ஆத்மா, உடம்பு இல்லாம இருக்கிறார். அவர் ராமா அவர்கிட்ட இருக்காரு. ஓகே, ஓகே. சோ உங்களின்படி டிராமா கிரேட்டா, சிவபாபா கிரேட்டா? பாபா தான் டைரக்டர். பாபா தான் டைரக்டர், கரெக்ட். டிராமால இருந்து விடுபட்டவர், டிராமால இருந்து விடுபட்டவர் அவர் தான். ஒரே ஒரு நானும் அதற்கு கட்டுப்படுகிறேன் என்று சொல்கிறார்.
சிவபாபா எத்தனை முறை சொல்கிறார், நானும் டிராமாவுக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன் ஆனா என்று. அவர் வாரதே அது கட்டுப்பட்டு அந்த வாரதே வந்து டிராமாவை மாற்றம் கொண்டுறது தானே. டிராமா மாற முடியாது. டிராமா எப்பொழுதும் ஒரே போலதான் நடக்கிறது. அவர் அது எங்க மாறுகிறது? அந்த மாற்றம் அந்த என்ன கான்ஃப்ளூயன்ஸ் ஏஜ் வந்து உருவாக்குதே Yes. அவர் வர்றதால. அந்த மாற்றம் டிராமாவில் இருக்கிறது. அந்த இருக்கின்ற மாற்றத்தை இருக்கிறபடி மாற்றுகிறார். சிவபாபாவுடைய பகுதியும் இப்படித்தான் இருக்கிறது, இந்த சமயத்தில் இந்த ஞானத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் கொடுக்க முடியும் என்று சொல்கிறார். அவர் தான் சிருஷ்டி பண்றது இந்த உலகத்தை. அவர் தான் எல்லாத்தையும் சிவபாபா ஆத்மாவை உருவாக்கினாரா? இல்ல இல்ல இல்ல. இந்த டிராமாவை உருவாக்கினாரா? இல்ல அது வந்து உருவாகி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. நாடகம் எங்களால் உருவாக்கப்பட்டது. கர்மா டிராமாவை நாடகம் எங்களால் இல்ல, அது ஏற்கனவே அது அனாதியானது. ஏற்கனவே சொல்லுங்க. உங்க படத்திலேயே ஆன்சர் ஆனா பிரதர் அவர் தப்புறதுக்காக டிராமா வந்து கட்டுப்பட்டது. இப்ப ஒரு ஆள் போய் என்ன எப்படி என்று கேட்க இயலாது. என்னன்னா நாடகம் அப்படித்தான் அவரவர் செய்த கர்மாவின்படி டிராமா உருவாக்கப்பட்டது. அதுக்குத்தான் பாபா சொல்வார், நான் நாடகத்துக்கு கட்டுப்பட்டேன், நான் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஒருவர் கர்மாவின்படி டிராமா உருவாக்கப்பட்டது. அதுல தான் எதுவும் செய்ய முடியாத ஒரு பாகத்தை மாத்துறது. அதுக்காகத்தான் நான் அந்த வேர்டை யூஸ் பண்றேன். என்னாலே நானும் கட்டுப்பட்டேன், நீங்க செய்ததின்படி கர்மா டிராமாவை உருவாக்கி. இதை நாம் சிறிது இந்த கண்ணோட்டத்திலே நாம் யோசித்தோமானால் நன்றாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொரு நாட்டிலும் ஜனாதிபதி இருக்கிறார் என்று சொல்லுவோம், பிரசிடென்ட். ஹி இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி ஆஃப் த டோட்டல் நேஷன். அவர் ஏதோ ஒரு சட்டத்தை சட்டமாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் குழு இருக்கும், கமிட்டி இருக்கும், அவர்கள் எல்லாம் ஃபைனல் செய்வார்கள். கடைசியாக அந்த பிரசிடென்ட் சைன் செய்தால் மட்டுமே அது சட்டமாக மாறும். சரிதானே? அதற்கு அவர் சைன் போடாத வரையில் அது சட்டமாக மாறாவது சட்டமாக இல்லை. ஆனால் அவர் சைன் செய்து விட்டு அடுத்த நிமிடத்திலிருந்து அது சட்டமாக மாற்றப்படும், அமலாக்கப்படும், அதை செயல்படுத்தப்படும். சரிதானே? ஓகே. ஆனால் அவர் சைன் செய்துவிட்ட பிறகு அந்த சட்டத்தை அந்த ஜனாதிபதி பிரசிடென்ட் ஒபே செய்ய வேண்டுமா, ஃபாலோ செய்ய வேண்டுமா, இல்லையா? கணேஷ் அவர்களே, ஜுகா அவர்களே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சைன் செய்யாத வரை அது சட்டம் அல்ல. சைன் செய்து விட்டால் அந்த நாட்டினுடைய அது சட்டமாக மாறுகிறது. அந்த சட்டமாக மாறிய பிறகு அதை சைன் அவருடைய சைன் போட்டதினால் மட்டுமே அது சட்டமாக மாற்றப்பட்டது. ஆனாலும் அந்த சட்டமாக மாறிய பிறகு அந்த முதல் குடிமகனாக ஃபர்ஸ்ட் மேனாக இருக்கக்கூடிய அவருக்கு அதை சட்டமாக மாற்றுகின்ற உரிமை ஃபைனல் அத்தாரிட்டியாக இருந்தாலும் கூட அது சட்டமாக மாற்றப்பட்டு விட்டால் அந்த சட்டத்திற்கு அந்த ஜனாதிபதியும் உட்பட வேண்டுமா, இல்லையா? கரெக்டா? அதை கட்டுப்பட்டு ஆக வேண்டும். அதனுடைய அடிப்படையில் மட்டுமே அவர் செயல்படுத்த முடியும், செயலாக்க முடியும். அதே போல சுயம் பரமாத்மா பரம்பொருள் பரமேஸ்வரன் மிக உயர்வுக்கும் உயர்வானவர். ஞானக்கடல், அன்பின் கடல், அறிவின் கடல், தூய்மையின் கடல் என்று சொல்கிறோமே, அந்த அறிவின் கடல், ஞானத்தின் கடல் ஒரு டிராமாவை மிக எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்மை மட்டுமே தரக்கூடிய அளவிலே இது கல்யாணக்காரி டிராமா, நன்மை தரக்கூடிய டிராமா என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு டிராமாவை உருவாக்கி இருக்கிறார் என்றால் அதிலே இன்னும் சிறிது சரிபடுத்துவதற்கு ஒரு மார்ஜின், ஒரு கேப், இன்னும் அதை உயர்வாக மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? அதில் ஏதாவது மார்ஜின் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அவர் ஞானத்தின் கடல், அவர் உயர்வுக்கும் உயர்வான ஞானத்தை உடையவர், 3 காலத்தையும் தெரிந்தவர். அவர் ஒரு செயலை செய்கிறார் என்றால் அதில் ஒரு இன்னும் திருத்துவதற்கு ஒரு மார்ஜினோ ஒரு வாய்ப்போ அங்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் பாபா சொல்கிறார், இந்த டிராமாவை என்னால் மாற்ற முடியாது என்று சொல்கிறார். நானும் இதுக்கு கட்டுப்படுகிறேன் என்று சொல்கிறேன்.
ஏனென்றால் இதைவிட உயர்வாக இன்னும் உயர்வாக மாற்ற அங்கு மார்ஜினே இல்லை, வாய்ப்பே இல்லை. அது போல இருக்க முடியாது. அதனால் பரமாத்மா படைப்பவர், நாடகம் படைப்பு. அண்ட் மோரோவர் டிராமா ஒரு விதி, ஒரு சட்டம். அதற்கு உயிர் இல்லை, அதற்கு ஆத்மா கிடையாது. ஒரு விதி அமைப்பு, ஒரு சட்ட அமைப்பு, அவ்வளவு மட்டுமே. ஆனால் சிவபாபா சைத்தன்யமானவர். நான் சொல்வது புரிந்ததா? டிராமாவை உயிருள்ளது என்று சொல்ல முடியாது. ஆனால் சிவபாபா உயிருள்ளவர், உயிரோட்டம் உடையவர், சைத்தன்யமானவர். டைரக்டர் என்று சிவபாபாவை தான் சொல்வார்கள் இல்லையா? ஓகே, நாங்கள் எல்லோரும் ஆக்டர்ஸ் நம்ம சரீரம் இருக்கும், நாம் எல்லோருமே ஆக்டராக இருக்கிறோம். இந்த நாடகத்திலே பொதுவாக நாடகம் என்றாலே பார்ப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள், நடிப்பவர்கள் குறைவாக இருப்பார்கள். ஆனால் இந்த உலக நாடக சக்கரத்திலே பார்வையாளர் ஒருவர் மட்டுமே. யார்? பார்வையாளர் ஒருவர் மட்டுமே, மற்றவர்கள் எல்லோரும் நடிகர்கள். யார்? பாபா அவரும் நடிகர். அவருக்கும் ஒரு பாட்டு இருக்குத்தானே? அவருக்கும் பாட்டு இருக்கிறது, ஆனால் அவர் வேஷம் போட்டு நடிப்பதில்லை. ஓகே, அது சரி. ஆனா அவர்தான் இந்த நாடகம் முழுக்க அவர்தானா டைரக்டரா? எஸ். ஸோ கலியுகத்தினுடைய முடிவு வரையிலே அவருடைய பகுதியில், கலியுகத்தினுடைய முடிவில் அவருடைய பகுதியும் இருக்கிறது. நிச்சயமாக அவர் வந்துதான் உலக மாற்றத்தை செய்ய முடிகிறது. ஏனென்றால் மனிதர்கள் மனிதர்களாகவே இல்லை. இன்று மிருகத்திற்கு சமமாக மாறிய பிறகு அவர்களை மனிதர்களை விட உயர்வான தேவதையாக மாற்ற வேண்டும் என்றால் அது நிச்சயமாக தேவி தேவதைகளை விட உயர்வான சக்தி உடையவர் ஒருவர், பரமாத்மா, பரம்பொருள், பரமேஸ்வரன். அவர் மட்டுமே அந்த செயலை செய்ய முடிகிறது. ஒரு டாக்டரை இன்னொரு டாக்டராக மாற்ற முடியும், ஒரு லாயர் இன்னொரு லாயராக மாற்ற முடியும். ஆனால் உன்னை பூஜைக்கு உரியவராக நான் மாற்றுவேன் என்று எந்த மனித ஆத்மாக்களும் இன்னொரு மனித ஆத்மாக்களை பார்த்து சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த டிராமா கிரேட்டா, சிவபாபா கிரேட்டா என்ற வார்த்தையிலே நிச்சயமாக யார் கிரேட்? சைத்தன்யமானவர், உயிரோட்டம் உடையவர், குணத்தை உடையவர், சக்தியை உடையவர், பெருமையை உடையவர். டிராமாவுக்கு அவர் கட்டுப்படுகிறார். எதற்காக? அவரே உருவாக்கிய நாடகத்தை அவரே கட்டுப்படவில்லை என்றால் இன்னும் யார் கட்டுப்படுவார்கள்? ஓகே, சோ ஒரு எக்ஸாம்பிளாக, சாம்பிளாக தன்னைத்தான் எடுத்து காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அவர் வைக்க வேண்டியதாக இருக்கு, தன்னை உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது. கரெக்ட். டிராமாக்கும் சிவபாபா உங்களுக்கு ஞானத்தை தந்திருக்கிறேன். ஓகே, டிராமாவை பற்றி ஞானம் அவர் தான் கொடுக்க முடியும் நிச்சயமாக. ஆனால் டிராமா கிரேட்டா, சிவபாபா கிரேட்டா என்றால் நிச்சயமாக சைத்தன்யமானவர் தான் கிரேட்டா இருக்க முடியும், தவிர ஜடமாக இருப்பது கிரேட்டாக இருக்க முடியாது அல்லவா? ஆனா போல டிராமாவை பாபா உருவாக்கலையே. டிராமா அது வந்து உருவாக்கப்படுகின்ற டிராமா என்று சொல்கிறார். ஆனா பாபா உருவாக்கல டிராமாவை. டிராமாவை பாபா உருவாக்கினார் என்று சொல்ல முடியாதுதான். ஆனால் அவரை விட உயர்வான ஞானம் உடையவர்கள் நிச்சயமாக வேறு யாரும் இல்லை. அந்த உருவாக்கத்திலே அப்படி எப்பொழுது உருவாக்கினார் என்று அவருக்கே தெரியல. அதாவது இதுதான் நம்ம சொல்கிறோம் அல்ல, 3 விஷயங்கள்: ஆத்மா, பரமாத்மா, டிராமா. இந்த 3மே அனாதி. அனாதி என்றால் ஆரம்பம் இல்லாதது, முடிவு இல்லாதது என்று சொல்கிறோம். அதிலே நம்ம ஊரிலே கூறுவார்கள் அல்லவா, கோழி முதலில் வந்ததா, முட்டை முதலில் வந்ததா என்று சொல்வார்கள். முட்டை தானே முதலில் வந்தது. கோழி முதல் வந்தது. அவருக்குள்ள ஞானம் இருக்கிறபடியா நாங்க அவர்தான் அந்த டிராமா இயற்றி இருக்கணும்னு அக்செப்ட் பண்ற மொழிய. பட் எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இல்ல அந்த டிராமா பாபா தான் செய்ததுன்றது. இல்லை, பாபாவே சொல்கிறார், எனக்கே தெரியாது. எஸ், எனக்கே தெரியாது. நானும் இந்த பகுதி தொன்று தொட்டு நடந்து வருகிறேன், நடித்து வருகிறேன் என்று தானே சொல்கிறார் அவர். அதனால் ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இது உருவாக்கப்பட்ட சர்க்கிளை போடும் போது ஆரம்பத்தில் ஒரு பாயிண்ட் கிடைக்கலாம். ஆனால் போட்டு முடித்து விட்ட பிறகு எல்லா பாயிண்ட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட், எல்லா பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட். அந்த விதத்திலே இது ஆதி அனாதி, அதாவது ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு 3 விஷயங்கள்
ஆத்மா எப்பொழுது உருவாக்கப்பட்டது? அதுக்கு அழிவில்லை தானே ஆத்மா. சாரு அவர்களே, ராஜேஸ்வரி அவர்களே, ஆத்மா எப்போது உருவாக்கப்பட்டது? ஆத்மா அனாதியானது, அழிவற்றது. அழிவில்லாதது, முடிவில்லாதது, சத்தியமானது, நித்தியமானது என்று சொல்கிறோமே, அந்த ஆத்மா எப்போது உருவானது என்ற வார்த்தையே கிடையாது. அதே போல பரமாத்மா எப்போது உருவாக்கப்பட்டார்? அப்படியும் கிடையாது. டிராமா எப்போது உருவாக்கப்பட்டது? அப்படியும் கிடையாது. இந்த மூன்றுமே ஆரம்பமும் முடிவும் இல்லாத இருக்கக்கூடியது. அதற்கே என்ன சொல்றது, எட்டர்னல், இம்மார்டல், இம்பெரிஷபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். சத்தியமானது, நித்தியமானது, ஆரம்பமும் இல்லாதது, முடிவும் இல்லாதது என்று நாம் சொல்கிறோம். அதனால் சத்தியம் உயர்வானதா, சங்கமயுகம் உயர்வானதா? சங்கம யுகம். சத்தியுகத்திலே அவ்வளவு எவர் ஹெல்தி, எவர் வெல்தி, எவர் ஹாப்பி, எல்லோரும் தெய்வீக குணம் உடையவர்களாக, உயர்வுக்கும் உயர்வானவர்களாக இருக்கிறார்கள். அவரோட பாபாவோட இருக்கக்கூடிய இருக்கிறோம் நாங்க இப்ப. சங்கமம். வெரி குட். சங்கமயத்துலதான் நாங்கள் அங்கத்தை பிரார்த்தி எடுக்கிறோம். எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் இல்லையா சங்கமயத்துல? பாபாவை அனுபவிக்கிறோம், டிராமாவை அனுபவிக்கிறோம். அதனால் நிச்சயமாக சங்கமயுகம் தான் உயர்வானது. நாலேஜ். இங்கு நாம் சங்கமயுகத்திலே மட்டுமே நடக்கக்கூடிய சில இதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். பலே சங்கமயுகத்திலே நாம் தரையில் உட்கார்ந்து சாப்பிடுபவர்களாக, பலே குறைவான செல்வம் உடையவர்களாக இருந்தாலும் கூட, நம்முடைய சொமானத்தில் இருந்து, நம்முடைய சீட்டில் இருந்து, நம்முடைய அழிவில்லாத சிங்காசனத்தில் உட்கார்ந்து நெற்றிப்புருவ மத்தியில இருந்து என்னுடைய உடலை நான் நடத்துகிறேன் என்ற நினைவில் இருந்து செயல்படுத்துகின்ற செயல்கள், என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து நான் நடத்துகின்ற, நான் உட்கார்ந்து இருக்கின்ற ஒரு எண்ணம், அது சங்கமத்தில் மட்டுமே கொண்டு வர முடியும். அதற்கு உயர்வுக்கு உயர்வானது. அதனால் இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் அந்த உயர்வுக்கும் உயர்வான பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் எவ்வளவு உயர்வானவர் என்று நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நாம் சொல்கிறோம் அல்லவா, நீங்கள் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் என்ற வார்த்தையை மனித ஆத்மாக்கள் யாராவது சொல்ல முடியுமா? இல்ல, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஒரு தாய் தந்தை இருக்கிறார்கள் என்றால், தாய் தந்தையை பார்த்து, அவருடைய தாய் தந்தையை பார்த்து அவர் நீங்கள் எல்லாம் என் குழந்தைகள் என்று சொல்ல முடியுமா என்ன? ஆனால் குழந்தை என்று சோழத்தான சொல்றார். உலகத்தில் இருக்கின்ற எல்லோருமே என்னுடைய குழந்தைகள் என்ற வார்த்தையை மனித ஆத்மாக்கள் யாரும் சொல்ல முடியாது. பரமேஸ்வரனுக்கு மட்டும்தான் சொல்லும். ஏனென்றால் ஒரு தந்தை இருக்கின்றார் என்றால் அவருக்கு ஒரு தந்தை இருப்பார், அவருக்கு ஒரு தந்தை இருப்பார். தந்தை இல்லாத தந்தை யாரும் இந்த உலகத்திலே இருப்பது இல்லை. ஆனால் நான் எல்லா தந்தைக்கும் தந்தையாக இருக்கிறேன், எனக்கென ஒரு தந்தை யாரும் கிடையாது என்ற வார்த்தையை யார் சொல்ல முடியும்? சிவபாபா உயர்வான பரம்பொருள் மட்டும்தான் சொல்ல முடியும். அதைத்தான் நாம் பார்க்கிறோம் அல்லவா, பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பரமபிதாவே, உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ மதத்திலே இதை அவர்கள் பாடுகிறார்கள். ஆனால் பரலோகம் என்றால் என்ன, அங்க இருக்கின்ற பரமபிதா யார், அதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுது. பிதா என்றால் தந்தை, தந்தை. பரமபிதா என்றால் பரமதந்தை, உயர்வுக்கும் உயர்வான தந்தை என்றாலே உயர்வுக்கும் உயர்வான என்ற பொருள். அதுதான் ஆங்கிலத்தில் சுப்ரீம் என்று சொல்கிறோம். அதுதான் நாம் பரம் ஈஸ்வர், பரமேஸ்வர், பரம்பொருள், பரம் சக்தி, பரம் ஜோதி என்ற இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பரம் என்றாலே உயர்வுக்கும் உயர்வான, அவரை விட உயர்ந்தவர் வேறு யாரும் இல்லை. அந்த பரமேஸ்வரன் என்றால், ஈஸ்வரன் என்றால் ஓகே, பரமேஸ்வரன் உயர்வுக்கும் உயர்வான ஈஸ்வரன், அவர்தான் இந்த வார்த்தையை கூற முடிகிறது. தந்தைகளுக்கெல்லாம் தந்தையாக நான் இருக்கிறேன், ஆனால் எல்லா எனக்கென ஒரு தந்தை யாரும் இல்லை என்று
ஸோ இந்த ஒரு உயர்ந்த வார்த்தையை இன்னொன்று, இப்பொழுது உலகத்தில் இருக்கின்ற சாதுக்கள், சன்னியாசிகள், மகான் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் உங்களை ஆத்ம லோகத்திற்கு முக்திக்கு அழைத்து செல்வேன் என்ற வார்த்தையை சொல்ல முடியுமா? அவர்கள் அழைக்க இல்ல முடியாதுதான். ஒருவர் உழைக்க மாட்டோம். அவை தெரியாது இருக்கிறாரு சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு ஈஸ்வரி நம்பர்கள் அவர்களே, இருக்கிறாரு. அவைகள் இந்த நாடகத்துல புறப்படுக்கத்தான் போயிடும். அவைகளால அது கொண்டு போயிடல. அது என்ன? ரைட். துஷான் பாபாவால அவர்கள் மட்டும்தான் கொண்டு போக முடியும். நான் உங்களை ஆத்மலோகத்திற்கு கூட்டிச் செல்வேன் என்ற வார்த்தையை மனித ஆத்மாக்கள் எந்த ஒரு சாது சன்னியாசியாவது சொல்ல முடியுமா? சொல்ல இல்ல முடியாது. இல்ல முடியாது. சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் இறந்தால் நானும் கூடவே இறந்து உங்கள் ஆத்மாவை நான் கொண்டு போய் ஆத்மலோகத்தில் விடுவேன் என்று சொல்வார்களா யாராவது? இல்ல. இல்ல 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 சொல்ல முடியாது. அது ஒரே ஒரு பரம்பொருள் பரமேஸ்வரன் மட்டும்தான் சொல்ல முடியும். உங்கள் அனைவரையும் அழைத்து செல்வதற்கு நான் வந்திருக்கிறேன், உங்கள் எல்லோரையும் நான் அழைத்து செல்வேன் ஆத்மலோகத்திற்கு என்ற வார்த்தையை எந்த மனித ஆத்மாவும் கூற முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஞானத்தினுடைய அடிப்படையில் இதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சத்தியுகத்தில் இருந்து கலியுகத்தினுடைய முடிவு வரையிலே எந்த ஆத்மாவும் திரும்பி செல்வது இல்லை. ஏன் ஏன் திரும்பி செல்வதில்லை? இப்ப முடியத்தான் பாபா வந்து ரெடியா கூட்டிக்கொண்டு போவார். கரெக்ட். ஏன் திரும்பி செல்ல முடிவதில்லை? தூய்மையாகாம திரும்பி செல்ல முடியாத ஒரு ஆத்மாவும் அவைகள் ரங்கு கலையில இருக்கணும். பாபா தான் வந்து கூட்டிக்கொண்டு போக பாபா காட்ட முடியாது இல்லையா? அப்படியே சக்கரம் சுத்தி கொண்டு வரணும். சக்கரத்துல கொண்ட பிரபமலம் சுத்தி கொண்டு வர வேணும். கரெக்ட். ஸோ திரும்பி ஏன் செல்ல முடிவதில்லை? சாந்திதாமம் ஏன் செல்ல முடிவதில்லை? செல்ல முடியாது. நாங்க இங்க அப்புறம் அந்த ரங்கிட்டா ரங்கினா எங்களோட நாடகம் நடிச்சு முடிஞ்சுதான் போகலாம். இல்ல பாபா தான் கூட்டிக்கொண்டு போவார். பாபா வந்து வழிகாட்டி பாபாவுடன் கர்ம சத்குரு கர்ம பிலாசபி. கர்ம கணக்குல முடிக்கல. அது அவையல் வந்த உடனே கர்மா செய்து கொண்டு இருக்கணும். அதுக்காண்டி திருப்பி புறப்படுத்து கொண்டே ஆகும். முடிச்சுதான் போவல். கரெக்ட். நான் உங்களுக்கு எல்லா நடிகரும் உங்களோட பாயிண்ட சொல்லுங்க பாப்போம். ஏனிப்படி நான் சிறிது எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தங்களுக்கு காண்பித்து பார்த்தால் நன்றாக இருக்கும். அதற்காக நான் ட்ரை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு நிமிடம் நான் அதை தங்களுக்கு ஷேர் செய்து பின்னால் நாம் பேசின நன்றாக இருக்கும் அல்லவா? இப்பொழுது நாம் சத்தியுகத்திற்கு வந்திருக்கிறோம். தாங்கள் பார்க்கிறீர்கள், சத்தியுகத்திலே ஆரம்பத்தில் 9 லட்சம் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். சத்தியுகத்தினுடைய முடிவிலே 2 கோடி ஆத்மாக்கள் மக்கள் தொகை ஆகிறது. அந்த 2 கோடியிலே ஆரம்பத்திலிருந்து 9 லட்சம் ஆத்மாக்கள் இருப்பார்களா அல்லது திரும்பி சென்று விடுவார்களா? இருப்பார்கள். மேல ஒரு தரம் போவானு திரும்பி செல்ல முடியாது. அதைத்தான் நாம் இப்ப புரிந்து கொள்கிறோம். ஒரு இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் நாம் ஒரு டிக்கெட் வாங்க செல்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யார் போக வேண்டும்? எனக்கு தெரியாது. எங்கு போக வேண்டும்? எனக்கு தெரியாது. டிக்கெட் கொடுங்கள். நாம் டிக்கெட் வாங்க போன்றிருக்கிறோம். டிக்கெட் கவுண்டர்ல கேட்கிறார்கள், யாரப்பா போக வேண்டும்? எனக்கு தெரியாது. எங்கு போக வேண்டும்? எனக்கு தெரியாது. டிக்கெட் கொடுங்கள். டிக்கெட் கிடைக்குமா? இல்ல. இப்படித்தான் நாம் முக்கியமாக ஒரு இடத்திற்கு போவதற்கு யார் போக வேண்டும் கிளியரிட்டி வேணும், எங்கு போக வேண்டும் என்பது தெரியணும். அந்த கடைசி நினைவில், அந்த ஒரு நினைவோடு நான் ஆத்மாவில் இந்த உடலை விட்டு அந்த கடைசி செகண்ட் நான் உடலை விடும்போது, அந்த நினைவோடு விடும்போது மட்டுமே ஆத்மா அங்கு செல்ல முடிகிறது. இப்பொழுது ஆத்ம லோகத்திலே எல்லாருக்கும் தன்னைத்தான் ஆத்மா என்ற நினைவு, ஆத்ம உணர்வு இருக்குமா இருக்காதா? இருக்காது. இருக்காது. அதற்கு இருக்காது. முத்திதாமத்தில் இருக்கிற ஆத்ம லோகத்திலே இருக்கும், இருக்காது. அது ஓகே. ஆனால் சத்தியுகத்தில் இருக்கும்போது, சத்தியுகத்தில் வாழும்போது நாம் ஆத்மா என்ற உணர்வோடு வாழ்வோமா இல்லையா? ஆத்ம உணர்வுல இருப்பாங்க இருப்பாங்க இல்லையா?
அதுல இருப்போம். ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இல்ல 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 இல்லை. சோ நம்மை நாம் ஆத்மா என்று நிச்சயமாக நினைவிருக்கும். ஆனால் ஆனால் நான் எங்கிருந்து வந்தேன் என்ற உணர்வு இருக்க முடியாது. ஆ. இரண்டாவதாக நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்று அங்கு யாராவது நினைப்பார்களா? சத்தியுகத்திலே நான் சாந்தி தாமம் திரும்பி செல்ல வேண்டும் என்று இல்லை, எனக்கு இந்த உலகம் பிடிக்கவில்லை, நான் திரும்பி போக வேண்டும் என்று நினைப்பார்களா யாராவது? இல்ல 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 நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவ்வளவு உயர்ந்த எவர் ஹெல்தி எவர் வெல்தி எவர் ஹாப்பி, அவ்வளவு நுதமான சுகமான வாழ்க்கை. அங்கு யாருமே திரும்பி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் வருவதற்கு வாய்ப்பே இல்ல. இல்லை. இல்ல. ஓம் சாந்தி பிரதர், ஒரு கேள்வி கேட்கலாமா? Yes, please. நீங்க சொல்றீங்க பிரதர், அங்கேருந்து வரைக்கல அவை ஆத்ம உணர்வுல இருப்பினமண்டு அவைக்கு அது இயற்கையாக இருக்கும். ஆனா அவைக்கு ஆத்மாண்டது தெரியாது. தாங்கள் Yes, ஆத்மாண்டது yes. தெரியாது. அதாவது அந்த உணர்வு தன்னை இருக்கும். ஏனென்றா அவை இங்க இருந்து அதை எடுத்துக்கொண்டு போயினம். ஆனா அவைக்கு அந்த தாங்கள் ஆத்மாண்டதை புரிஞ்சு உணர்றது ஒன்லி சிவபாபா இங்க வரைக்கல எங்களுக்கு ஆத்மா பற்றி படிப்பிக்கல தான் நாங்க உணர்றோம். இல்லாட்டில் முந்தியிலே உணர்ந்து கொண்டு வந்தா அதாவது அந்த உணர்வு இருந்திருக்கும். இல்ல இப்பொழுது நாம் அதை இப்படி எடுத்துக்கொண்டா நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். Thank you. இப்பொழுது நாம் ஞானம் வருவதற்கு முன்பாக, ஞானத்தில் இருப்பதற்கு முன்பாக நம்மை நாம் உடல் என்று நினைத்து வாழ்ந்தோமா? நான் உடல் என்று நினைத்து வாழ்ந்தோமா என்ன? அது இயற்கையாகவே நமக்கு இருந்தது. இப்பொழுதுதான் நாம் முயற்சி செய்கிறோம். நான் ஆத்மா என்று இப்பொழுது நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இப்பொழுதுதான் முயற்சி செய்கிறோம். அதற்கு முன்னாக, ஞானம் வருவதற்கு முன்பாக நான் ஒரு சரீரம் என்று, நான் ஆத்மா இல்லை என்று, அதாவது நான் ஒரு ஆத்மா இல்லை, நான் சரீரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் இயற்கையாகவே நான் சரீரம் என்ற நினைவிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் இல்லையா? அதே போல சத்யுகத்திலும் திரேதாயுகத்திலும் நாம் ஆத்மா என்ற நினைவிலே, முழுமையான நினைவிலே, 100% நினைவிலே வாழ்வோம். வாழ்க்கையே அப்படி இருக்கும். வாழ்க்கை அப்படி இருக்கும். ஆனா நாங்க ஆத்மான்னு நினைக்க மாட்டோம் ஐயா. நான் எந்த ஒப்பீனியன். நீங்க சொல்லுங்க. ஆத்ம உணர்வு இருக்கிறது. தன்னையும் ஆத்மா, மற்றவர்களும் ஆத்மா என்று நினைக்கிறோம். அவர்கள் உடலை விடுவதற்கு முன்பாகவே நான் ஆத்மா, இப்பொழுது இந்த உடலை விட்டு நான் அந்த குடும்பத்திலே, அந்த தந்தைக்கு சென்று, அந்த குடும்பத்திலே சென்று பிறவி எடுக்க போகிறேன் என்று முன்பாக சாட்சாத்காரத்தை பார்த்து மிக மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அந்த உடலை விட்டு அவர்களாக சுய விருப்பத்தின்படி அந்த உடலை விட்டு அந்த உடலுக்கு செல்கிறார், அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அந்த தாய் தந்தைக்கும் தெரிகிறது யார் எந்த வீட்டிலிருந்து நமக்கு குழந்தையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆத்ம உணர்வு முழுமையாக இருக்கும். அதனால்தான் ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடுகள் அங்கே எதுவுமே இருக்குவதில்லை. எல்லோரும் ஆத்மா நினைவுகள். ஆத்ம உணர்வு முழுமையாக இருந்தது. நினைவு செய்தில்லை. கடினப்பட்டு முயற்சி செய்து நான் ஆத்மா என்று பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு இயற்கையாகவே அது முழுமையான நினைவு, ஆத்ம உணர்வு இருக்கும். நிச்சயமா. ஆனால் அங்கு நான் எங்கிருந்து வந்தேன் என்ற உணர்வு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் திரும்பி செல்ல வேண்டும் என்றும் யாரும் நினைக்க வாய்ப்பு அவசியம் இல்லை. அதே போல திரேதாயுகத்திலையும் நாம் 2 கோடியில் ஆரம்பித்து திரேதாயுகத்தினுடைய முடிவில் 33 கோடி பேர் என்று நாம் சொல்கிறோம். அந்த 33 கோடி தேவர்களிலே அந்த 2 கோடி ஆத்மாக்கள் இருப்பார்களா? அங்கும் இருந்தே ஆக வேண்டும். ஏன் ஆக வேண்டும்? இருந்துதான் அவர்களும் தன்னைத்தான் ஆத்மா தவிர எங்கிருந்து வந்தோம் என்ற நினைவு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் யாரும் திரும்பி செல்ல வேண்டும் என்று நினைப்பதும் யாரும் கிடையாது. அதனால் அந்த 33 கோடி வருகின்ற வரையிலே யாருமே திரும்பி செல்ல முடிவது இல்லை. சரியா? ஓகே. துவாபரயுகத்திலே அங்கு முதலாக சரீர அபிமானம் உருவாகிறது, விகாரங்கள் உருவாகிறது, விகாரத்தினுடைய அடிப்படையிலே பாவக்கணக்கு உருவாகிறது, பாவத்தினுடைய அடிப்படையில துக்கம் உருவாகிறது. துக்கம் வரும்போதுதான் பகவானை நினைத்தால் என்னுடைய துக்கம் போகும், பாவம் போகும் என்ற நினைவிலே நாம் முதலிலே ஒளி வடிவிலே ஒளி வீசுகின்ற ஒரு வைரத்தை வைத்துத்தான் முதலிலே நாம் சிவலிங்கத்தை உருவாக்கி பூஜை செய்கிறோம். பின்னால் அது வேறு விதமாக அது மாற்றப்பட்டு விடுகிறது. ஆனால் முதலிலே ஜோதி சொரூபத்திலே ஒளி வடிவத்திலே இருக்கின்ற ஒரு ஒளி வீசுகின்ற வைரத்தை வைத்துத்தான் நாம் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால்
அங்கும் கூட நான் ஒரு ஆத்மா என்ற உணர்வு அங்கு குறைந்து விடுகிறது. மிக மிக சிறிய அளவிலே குறைந்து விடுகிறது. அதாவது 90% இல்லாமல் சென்று விடுகிறது என்று தான் சொல்லிக்கொள்ள வேண்டும். அது மட்டும் அல்லாமல் தன்னைத்தான் உடல் என்ற நினைவிலே வாழ ஆரம்பிக்கும் போது பாவக்கணக்கு அங்கு உருவாக ஆரம்பித்து விடுகிறது. பாவக்கணக்கை கிளீன் செய்யாமல், சுத்தம் செய்யாமல் யாரும் ஆத்ம லோகத்திற்கு திரும்பி செல்ல முடியாது. முடியாது. ஸோ அங்கு பாவக்கணக்கு உருவாகி விட்டதனால் யாரும் திரும்பி செல்ல முடிவதும் இல்லை. மற்றும் தான் ஆத்மா என்பதையும் மறந்து விடுகிறார்கள். எங்கிருந்து வந்தோம் என்பதையும் அங்கு கிளாரிட்டி இருப்பது இல்லை. துவாபரகத்தை விட்டு கலியுகத்திலே பாவங்கள் அதிகமாகிறதா குறைகிறதா? அதிகமாக. சோ பாவக்கணக்கு இன்னும் அதிகமாக இருக்கின்ற காரணத்திலே தப்பி தவறி கூட அவர்கள் திரும்பி செல்வதற்கு வாய்ப்பில்லை. மற்றும் தன்னைத்தான் ஆத்மா என்ற நினைவு மொத்தம் முழுவதுமாக நீங்கி விடுகிறது. எங்கிருந்து வந்தோம் என்ற நினைவும் நீங்கி விடுகிறது. அப்பொழுது எந்த ஆத்மாவும் திரும்பி செல்லும் என்ற ஒரு வாய்ப்பு அங்கு நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இராது. அவைக்கு தெரிய மாட்டது. தெரியும். எஸ், நிச்சயமாக தெரியும். அப்போ ஆத்மா, அதாவது சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கலியுகத்தினுடைய முடிவு வரையிலே யாருமே இந்த நான் யார் என்ற நினைவோடும் எங்கு செல்ல வேண்டும் என்ற நினைவோடும் பாவங்கள் அற்ற நிலையோடும் யாரும் இருப்பது இல்லை. அதனால் யாரும் திரும்பி செல்ல முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறதா? ஓகே. ஸோ கலியுகத்தினுடைய முடிவில் மட்டுமே பரமாத்மா வந்து ஞானத்தை நமக்கு கொடுத்து நம்மிடம் இருக்கின்ற பாவ கணக்கை எப்படி நீக்குவது என்ற வழிமுறையும் கற்றுக் கொடுக்கிறார். நான் ஆத்மா, பரமாத்மாவை, பரமாத்மா எங்கு இருக்கிறாரோ அங்கு போய் அவரை நினைப்பது எப்படி என்ற விதிமுறையை, யோக முறையை, ராஜ யோகத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து அதனுடைய அடிப்படையில் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற பாவ கணக்கை அவர் நீக்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த ஆத்மாவில் இருக்கிற பாவங்கள் நீக்கப்படுகிறது. மற்றும் நான் யார் என்ற நினைவோடும் பரமாத்மா எங்கு இருக்கிறார், அந்த ஆத்மலோகத்திற்கு நான் போக வேண்டும் என்ற நினைவோடும் உடல் விடும்போது மட்டும்தான் அந்த ஆத்மா திரும்ப கடைசியாக ஆத்மலோகத்திற்கு செல்ல முடிகிறது. அதுவும் ஆத்மா தன்னுடைய சக்தியினால் செல்ல முடிவதில்லை. நிச்சயமாக பரமாத்மா வந்துதான் அழைத்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதை நாம் எல்லோரும் ஞானத்தை புரிந்து மிக சந்தோஷமாக அவரிடம் செல்கிறோம். மற்றவர்கள் அடி வாங்கி கொண்டு செல்கிறார்கள். ஆக மொத்தம் எல்லோரும் திரும்பி செல்லத்தான் சரியா? அதனால் நான் உங்கள் எல்லோரையும் ஆத்மலோகத்துக்கு அழைத்து செல்வேன் என்ற வார்த்தையை மனித ஆத்மாக்கள் யாரும் கூற முடியாது. அது மட்டுமல்லாமல் உன்னை நீ ஆத்மா என உணர்ந்து உடல் சம்பந்தங்களை மறந்து என் ஒருவனை நினைவு செய்தீர்களானால் உன்னுடைய பாவங்கள் நீங்கும். இந்த வார்த்தையை மனித ஆத்மாக்கள் யாராவது சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? இப்போது பகவத்கீதையிலே இது 2 முறையாக மன்மனாபவ என்ற இது வார்த்தை 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. மன்மனாபவ என்றால் என் ஒருவனை நினைவு செய். இந்த கிருஷ்ணர் ஆத்மா, இதை நாம் சரியாக இந்த வார்த்தை திரும்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். முதலில் உங்களை நீங்கள் ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடலை மறந்து விடுங்கள். உங்களுடைய உடலின் சொந்தக்காரர்களை மறந்து விடுங்கள். ஆனால் என் உடலை நினைவு செய்யுங்கள் என்று சொல்ல முடியுமா? இல்ல. உடல் இருக்கின்ற ஒருவர் இந்த வார்த்தையை கூறுவாரானால் நாம் உங்களை நீங்கள் ஆத்மா என உணர்ந்து உடல் சம்பந்தங்களை மறந்து என் உடலை நினைவு செய் என்று கூறினால் அது சரியாக இருக்குமா? சரி, அது சிவபாபாக்கே சரி. உடல் இல்லாத ஒருவர் தான் இந்த வார்த்தையை உங்களை நீங்கள் ஆத்மா என உணர்ந்து உடல் சம்பந்தங்களை மறந்து என் ஒருவனை நினைவு செய்தீர்களானால் உங்கள் பாவங்கள் நீங்கும். இந்த வார்த்தையை யார் கூற முடியும்? ஈஸ்வரன் மட்டும்தான் கூற முடிகிறது. வேறு யாரும் கூற முடியாது. கிருஷ்ணர் சொல்லுவாரா? கிருஷ்ணர் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? உடல் இருக்கிறது. சொல்ல முடியாது. முடியாது. உடல் இருப்பதனால் உடல் இருக்கின்ற ஒருவர் உங்களையே நீங்கள் ஆத்மா என உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உடலையே மறந்து விடுங்கள். உடல் சம்பந்தக்காரங்கள் இருக்கக்கூடிய எல்லாரையும் மறந்து விடுங்கள். ஆனால் என் உடலை நினைவு செய்யுங்கள் என்று சொன்னால் அது சிவபாபா ஒரு ஆள் தான். அது மாதிரி சொல்ல முடியாது.
கிருஷ்ணர் கூறினால் அது தவறாக மாறிவிடுகிறது. பொருள் அவர் குடல் இருக்கு, சரீரம் இருக்கு. யா ஓகே. ஸோ சென்ற கல்பத்திலே நான் உங்களுக்கு புரிய வைத்தேன். இதே போல இப்பொழுதும் நான் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். இதே போல அடுத்த கல்பத்திலும் நான் உங்களுக்கு புரிய வைப்பேன் என்ற வார்த்தையை மனித ஆத்மாக்கள் யாராவது சொல்ல முடியுமா? இல்ல சொல்ல முடியாது. சொன்னாலும் நாங்க நம்புறதுக்கு அதுக்குள்ள இடம் இல்லை இல்லையா? ஏன் அவர்களால் மனித ஆத்மாக்களால் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? ஏனெண்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல புறப்படுக்கிறவே அவன் பிறப்பு வித்தியாசம். மற்றது அவ 84 சரீரம் எடுத்த ஆக்கள் சொல்ல முடியாது. சரீரம் இல்லாத ஆக்கள் தான் சொல்லலாம். சரீரம் இல்லாத ஆக்கள் ஏன் சரீரதாரியம் சொல்ல முடியாது சரீரம் என்றால் எடுக்காமல் இருக்கிறவர், சரீரம் அவருக்கு கிடையாது சொல்றேன். ஒரு ஆள் கதைங்க. எந்த சரீரதாரியம் சென்ற பிறவியினுடைய நினைவுகள் கூட முழுமையாக அவர்களுக்கு இருப்பதில்லை. அப்பொழுது முழு கல்பத்தினுடைய நினைவு முழுமையாக அவர்களுக்கு இருக்க வாய்ப்பே இருக்காது. அப்பொழுது நிச்சயமாக சென்ற கல்பத்திலே நான் உங்களுக்கு இதை செய்தேன், இப்பொழுதும் நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன், அடுத்த கல்பத்திலும் நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன் என்ற வார்த்தையை எந்த மனித ஆத்மாவும் சொல்ல முடியாது. அதே போல ஓம் சாந்தி பிரதர், ஒரு கேள்வி கேட்கலாமா ப்ளீஸ்? பரமாத்மா ஓகே, பரமாத்மா சுப்ரீம். ஆனா இந்த சோல்களுக்கு பரமாத்மாக்கு அடுத்த கல்பத்துல வருவான்ன்ற கணக்கு இந்த சோல்களுக்கு கடைசி வரைக்கும் நாங்க போறோம் பாபாவோடைய போகல. இப்ப நாங்க திருப்ப வருவோம் என்ற எண்ணம் இருக்குமோ? அதாவது கலியுகத்தினுடைய முடிவிலே எல்லோருக்கும் சுயம் பரம்பொருள் பரமேஸ்வரன் வந்துவிட்டார், நாம் போக வேண்டும் என்ற செய்தி நிச்சயமாக எல்லோருக்கும் கிடைக்கும். கலியுகத்தினுடைய முடிவுக்கு முன்னால் நாம் திரும்பி செல்வதற்கு முன்பாக பரமாத்மாவின் வெளிப்பாடு, பரமாத்மா வந்துவிட்டார், நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்ற செய்தி புரிதல் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா? புரியுது. எல்லாருக்கும் ஞானம் தெரிய வந்துடும். ஞானம் தெரியுமா? பாபாண்ட இது கிடைச்சிருக்கும் கட்டாயம். பரமாத்மாவினுடைய வருகை, பரமாத்மாவுடைய அறிமுகம், அவர் வந்து விட்டார், இப்பொழுது நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்ற நினைவு நிச்சயமாக எல்லோருக்கும் வரும் கடைசி சமயத்தில். நான் சொல்றது புரிகிறதா? அதைத்தான் பரமாத்மாவுடைய வெளிப்பாடு என்று நாம் சொல்கிறோம். இது சிவபாபாவால் நிச்சயமாக ஒரு செகண்டில் செய்ய முடியும், எல்லோருக்கும் இந்த நினைவை கொடுக்க முடியும், டச் செய்ய முடியும். ஆனால் அதற்கு முன்பாக நாம் செய்து அந்த பலனை, அந்த பாக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போது நமக்கு சமயம் கொடுக்கப்பட்டு வருகிறது. எல்லோருக்கும் செய்தியை சொல்லுங்கள், எல்லோருக்கும் வருகையை சொல்லுங்கள், எல்லோருக்கும் ஆத்மான புரிய வைங்கள், அவர்களுக்கு பரமாத்மாவுடைய அறிமுகத்தை கொடுங்கள். இதெல்லாம் சிவபாபா இப்போது நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பரமாத்மாவை நினைத்தால் ஒரு செகண்டுக்குள்ளாக, ஒரு நிமிடத்திற்குள்ளாக அவருடைய எல்லா ஆத்மாக்களுக்கும் டச் செய்ய வைக்க முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். அது அவ்வளவுக்கு போசா வருமா? அந்த வார வழியாத்தான் எங்களுக்கு அது அந்த டைம் அது தெரிய வருது. ஆரம்ப காலத்துல சாட்சாத்காரம் எவ்வளவு பேருக்கு கிடைத்தது, எவ்வளவு பேர் அவர்கள் தேடிக்கொண்டு வந்தார்கள் யஜ்யத்திற்கு. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அல்லவா? அதனால் சாட்சாத்காரம் செய்ய வைப்பது, ஒரு டச்சிங் செய்வது சுபாவை பொறுத்த அளவில் ஒரு வினாடி, ஒரு செகண்ட். ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மால் முடிந்தவரை நாம் சேவை செய்து பாக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பகவான் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். இப்பொழுது நாம் அடுத்ததாக போல்வோம். இப்போது கலியுகத்தினுடைய முடிவிலே துக்கம், துயரம், வருத்தம், கவலை, பயம் முழுவதுமாக நிரம்பி இருக்கின்ற இந்த உலகத்திலே எவர் ஹெல்தி, எவர் வெல்தி, எவர் ஹாப்பி, அதாவது நோயற்ற உலகம், குறைவற்ற செல்வம் இருக்கின்ற உலகம், மகிழ்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய உலகம், துக்கத்தின் பேரு அடையாளம் கூட இல்லாத உலகத்தை நான் உருவாக்குகிறேன், சத்யுகத்தை உருவாக்குகின்றேன் என்ற வார்த்தையை மனித ஆத்மாக்கள் யாராவது கூற முடியுமா? இல்லை. அவரவர்கள் வீட்டிலே
ஒரு குடும்பத்திற்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களால் உருவாக்க முடிவதில்லை. அப்படி இருக்கு. உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் அலன் மஸ்க் இட்டுக்கொள்ளுங்கள், அல்லது நம் அனில் அம்பானி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இந்தியாவை பொறுத்தளவில். ஆனால் அவர்களுடைய வீட்டிலே இந்த ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்களா என்று கேட்டு பாருங்கள். எவர் வெல்தி, எவர் ஹெல்தி, எவர் ஹாப்பி அவர்கள் இருக்கிறார்களா? இருக்க இல்ல, முடியுமா? இருக்க முடியாது. அப்படி ஓகே. அவர்களுடைய இப்படிப்பட்ட பணக்காரர்களா இருந்தும் கூட அவர்களுடைய வீட்டிலே அப்படி ஒரு நிலையை அவர்களால் உருவாக்க முடியாது இருக்கும் பொழுது முழு உலகத்திலேயே உருவாக்குகின்ற செயல் சக்தி அந்த அந்த ஒரு என்னது அந்த ஒரு வார்த்தையை மனித ஆத்மாக்கள் யாரும் சொல்லக்கூட முடியாது. நிச்சயமாக அந்த ஒரு செயலை ஒரு இறைவன் மட்டுமே செய்ய முடியும். வேறு எந்த மனித ஆத்மாக்களாலும் நிச்சயமாக செய்ய இறைவன் மனித ஆத்மாக்களால் செய்விக்கிறார். இப்பொழுது நான் உங்களை அப்படிப்பட்ட உன்னதமான சத்தியுகத்திற்கு சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பேன், சத்தியுகத்தை நான் உருவாக்குவேன், அப்படிப்பட்ட உலகத்திற்கு உங்களை அனுப்பி வைப்பேன் என்ற வார்த்தையை மனித ஆத்மாக்கள் யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அடுத்ததாக, நான் 3 காலத்தையும் உணர்ந்தவன். சித்ரா அவர்களே, சாந்தினி அவர்களே, நான் 3 காலத்தையும் உணர்ந்தவன் என்று எந்த மனிதனாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்கள்ல எங்களுக்கு பாபா காட்சிகள் தாரவர். வெரி குட். ஆனால் நான் முக்காலமும் உணர்ந்தவன் இல்ல. என்று யாராவது இந்த உலகத்திலே சொல்ல முடியுமா? சுசீலா, கனகலிங்கம். உலகத்துல சொல்ல முடியாது. உலகத்துல சொல்ல கலியுகத்தில் இருக்கின்ற எந்த மனிதனும் நான் 3 காலத்தையும் உணர்ந்தவன் என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது உலகத்திலே நாம் இப்போது நம்முடன் வசந்தா மகாதேவன் அவர்களே, கேட்கிறதா நாங்கள் பேசுவது? நன்றாக கேட்கிறது. ரைட். ஸோ தங்களுடைய தந்தையார் பெயர் என்ன? வசந்தா மகாதேவன். தந்தையார் பேர் நாகலிங்கம். நாகலிங்கம் அவர்கள் இப்பொழுது இந்த பிறவியிலே உங்களுக்கு ஏதோ அவரால் முடிந்த அளவிலே சீர்வரிசையோ ஒரு சொத்தையோ கொடுத்திருப்பார். நான் அடுத்த ஜென்மத்திலும் வந்து உனக்கு சீர்வரிசையும் சொத்தையும் கொடுப்பேன் என்று நாகலிங்கம் அவர்கள் சொல்வாரா? சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டார். தெரியுமோ தெரியாது. ஆனால் எந்த தந்தையும் நான் அடுத்த ஜென்மத்திலும் வந்து உனக்கு சீர்வரிசையோ சொத்தோ கொடுப்பேன் என்று சொல்ல முடியாது. அவர் வந்து கொஞ்சம் சொத்து தருவார். சரி, நிச்சயமாக கொடுக்கட்டும். எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்கள் சத்தியத்துக்கு வருவார் என்றால் எங்களுக்கும் சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு பரம்பொருள் பரமேஸ்வரன் மட்டும்தான் அடுத்து வரப்போகின்ற 21 பிறவிகளுக்கு உங்களை சொத்து கொடுப்பேன், ஆஸ்தி கொடுப்பேன் என்ற வார்த்தையை எந்த தந்தையும் சொல்ல அந்த உயர்வுக்கும் உயர்வான பரம்பொருள் பரமேஸ்வரன் மட்டும்தான் இந்த வார்த்தையை கூறப்படுமே தவிர அதனால் படைப்பவர், காப்பவர், அழிப்பவர் இந்த 3 பேர் மூலமாக படைத்தல், காத்தல், அழித்தல் வேலையை செய்ய வைக்கின்ற அந்த ஜிஓடி காட் பரம்பொருள் பரமேஸ்வரன் அவர்தான் நிச்சயமாக உயர்வுக்கும் உயர்வானவராக இருப்பார்கள். இப்பக்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கு மிகுந்த பெருமை கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் 3 வேலையும் அவர்கள் செய்கிறார்களா என்று கேட்போமானால் விஷ்ணு படைக்கும் தொழிலை செய்வாரா? சங்கரர் படைக்கும் தொழிலை செய்கிறாரா? பிரம்மா அழிக்கும் தொழிலை செய்வாரா? பிரம்மாதான் படைத்தார். அவரவர்களுடைய செயலை செய்வதற்கு சொல்லப்படுமே தவிர யாருமே பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் மூவருமே யாருமே நான் 3ஐயும் செய்கின்றேன் என்ற வார்த்தையை சொல்ல முடியாது. இந்த மூவர் மூலமாக அந்த 3 வேலையும் செய்ய வைக்கின்ற சக்தி உடையவர் பரமேஸ்வரன் மட்டும்தான். அவரைத்தான் ஜிஓடி காட் என்ற வார்த்தையை நாம் சொல்ல முடியும். ஆனால் இப்பொழுது படைக்கின்றார் என்றால் என்ன பொருள்?
படைக்கின்றார் என்ன பொருள்? ஆத்மாவை உருவாக்குகிறாரா? உடலை உருவாக்குகிறாரா? 5 தத்துவத்தை உருவாக்குகின்றாரா? பிரம்மா எதை படைக்கிறார்? புதிய உலகம். தத்துவங்களை உருவாக்குறதானே, தத்துவங்களை உருவாக்குறதானே. தத்துவங்களை உருவாக்கின்றார் தானே? சரியாக சொன்னீர்கள். வேறு யார் சொல்கிறீர்கள்? பிரம்மா அவர்கள் 5 தத்துவங்களை உருவாக்குகின்றார். சரியா? இல்ல, ஒரு முரளியில 5 தத்துவங்கள் அங்கேயே இருக்குது, இயற்கையில இருக்குது. பழைய உலகத்தை புதுப்பிக்கிறேன். பழைய உலகத்தை பிரம்மாக்களாட தந்தை வந்து எங்களை கிரியேட் பண்றாரு இல்லையா? எங்களை தத்தெடுத்து எங்களை புதுப்பிக்கிறார். நல்லது. இப்போது லதா அவர்களே, சத்தியுகத்தில் உருவாக்குகிறார், பிரம்மா படைக்கிறார் என்றால் ஆத்மாவை படைக்கின்றாரா அல்லது சரீரத்தை படைக்கின்றாரா அல்லது 5 தத்துவத்தை படைக்கின்றாரா? ரெண்டையும் படைக்கல, அப்படியே இருக்குது. எல்லாம் அங்கே இருக்குது. அவர் எதாலத்தையும் புதுப்பிக்கிறார். பிரம்மா படைக்கின்றார் என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம் அல்லவா? அவர் சிவபாபாதான் எல்லாத்துக்கும் காரணம். ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. நம்மிடையே ஜெயா சிவபாலன் அவர்கள் கேட்கிறதா? நிர்மலா அவர்களே கதைச்சிட்டேன் ஐயா. சோ பிரம்மா ஆத்மாவை படைக்கிறாரா இல்லை 5 தத்துவங்களை படைக்கிறாரா அல்லது சரீரத்தை படைக்கிறார்? பிரம்மா ஒன்றையும் படைக்கல, எல்லாம் அப்படியே இருக்குது. புதிய உலகம் படைக்கிறார். பிரம்மா வந்து தனது வாய் பாபா வந்து எங்களை தத்தெடுத்து படைக்கிறார், புதுப்பிக்கிறாருக்கு. கடவுள் படைப்பவர் தானே? கடவுள் படைப்பவர் தானே? கடவுள் ஆனா ஆத்மா படைக்கலையே. சிந்தனைகளை படைக்கிறார். படைப்பு என்றால் என்ன? பின்ன என்ன அர்த்தம்? இந்த ஞானத்தை தந்து எங்களுக்கு பிரதர், அதன் மூலம் புதிய உலகத்தை ஸ்தாபிக்கிறார், புதிய உலகத்தை மாற்றுறார், மாற்றத்தை கொண்டு வரார். வெரி குட். நம்முடைய மங்கை அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஏதாவது சொல்வார்களா என்று கேட்போம். மங்கை அவர்களே கேட்கிறதா? ராணி அவர்களே, பிரம்மா படைக்கிறார், தெய்வீக புத்திய படைப்புகிறார். யார்? பிரம்மாவா சிவபாபா? சிவபாபா பிரம்மா மூலமாக பக்தியில தான் பிரம்ம பாபா படைப்பு தொழிலை செய்கிறார். ஞானத்துல அவர் செய்ய இல்லை. ஓ, இது வேறையா? இது நன்றாக இருக்கிறது. பக்தியில செய்கின்றார், ஞானத்துல செய்ய முடியவில்லை அவரால. அப்படி கதை கட்டி அப்படியே கதையை உருவாக்கி இருக்கு. நம்ம நான் கதையை பற்றி சொல்லவில்லை, உண்மையை சொல்லுங்கள். உருவாக்கி இருக்கணும், அப்படி சொல்லி உருவாக்கி இருக்கணும். இல்லையா? பிரம்மா படைப்பு தொழிலை செய்ய இல்லை. கரெக்ட், ரைட். இப்போ செய்தாரா இல்லையா? இப்ப செய்யறாரு. இப்ப எங்களுக்கு தத்தெடுத்து வச்சு எங்களுக்கு அவர் தான் தத்தெடுத்து எங்களுக்கு பிறப்பு தந்திருக்கிறார். பிராமணர்களை படைக்கிறார். இப்போது செய்கிறார் என்றால் பக்தியில செய்யவில்லை என்ற அர்த்தமா இல்ல பக்தியிலும் செய்திருக்கிறாரா? இது இந்த சுவட்டை வச்சுதான் அவை அப்படி சொல்லுவேன். ஓகே, ஃபைன். பிராமணர்களை படைக்கிறார். இப்பொழுது நடப்பதனுடைய ஞாபக சின்னமாக அடையாளமாகத்தான் பக்தியிலே கதைகள் உருவாகின்றன. ஓகே, இப்பொழுது பிரம்மா எதை படைக்கிறார்? கடவுள் எதை படைக்கிறார்? பிரம்மா எதை படைக்கிறார்? பிரம்மா பிராமணர்களை படைக்கிறார், கடவுள் புது உலகத்தை படைக்கிறார். ஓ, வெரி குட், வெரி குட். பிரம்மாவை கடவுள் சிவபாபா தத்தெடுத்து சிவபேந்து அவர் மூலம் எங்களை தத்தெடுத்து எங்களை பிராமணரை ஆக்குறாரு ஒழிய படைக்க இல்லையவர். எங்களுடைய பழைய சரீரத்தோட தான் நாங்க பிராமணரா இருக்கிறோம். வெரி குட். இதை சிறிது நாம் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக இதை நாம் சொல்வது இப்படி நினைத்து புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும், சொல்வதற்கு வசதியாக இருக்கும். இப்பொழுது ஒரு டேபிளை உருவாக்கியவர் யார் என்று கேட்கும் பொழுது நாம் என்ன கூறுகிறோம்? ஆசாரி. ஆச்சாரி மரத்தை உருவாக்குகிறாரா? இல்லை. இல்லை. மரத்தை எடுத்து அந்த டேபிளுடைய உருவத்திற்கு மாற்றத்தை செய்கிறார். இப்பொழுது மண்பானையை செய்தது யார்? குயவன் மண்ணை உருவாக்குகிறாரா? இல்லை. இல்லை. மண்ணை எடுத்து
பானையினுடைய வடிவிலே அதனுடைய உருவத்தை மாற்றம் செய்கிறார். அந்த மாற்றத்தை கொண்டு வருவதைத்தான் நாம் செய்தார் என்று வார்த்தை சொல்கிறோம். ப்ரொடக்ஷன், உற்பத்தி. தமிழ்ல ப்ரொடக்ஷன் என்ற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை உற்பத்தி. அதுபோல கடவுள் உலகை உற்பத்தி செய்தார் என்றும் போது நாம் ஒன்றுமே இல்லாமல் ஒன்று உருவாக்கினார் என்று நாம் நினைக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உலகத்திலே எதுவுமே ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது என்று சொல்லும் பொழுது, அதே போல பருப்பொருளையும் ஒரு பருப்பொருள் இருந்துதான் இன்னொன்றை உருவாக்க முடியும். மண்ணிலிருந்து மண்பானையை செய்கிறார்கள், மரத்திலிருந்து டேபிளையும் சேரையும் செய்கிறார்களே தவிர ஒன்றுமே இல்லை ஒன்று உருவாக்குகிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. ஓகே. சோ இப்படியாக இந்த உலகத்துல எந்த பொருள்களும் அதனுடைய ரா மெட்டீரியல், ஆதார பொருள் இயற்கையில் கிடைக்கிறது. அந்த இயற்கையில் கிடைக்கின்ற இப்பொழுது டாடா ஸ்டீல் மிக உயர்வானது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த அயரன் ஓர், இரும்பு தாது, அது பூமியில் கிடைக்கிறது. அதை எடுத்து மெல்ட் செய்து உருக்கி சுத்தம் செய்து தேவையான வடிவிலே அதை வடிவமைக்கிறார்கள். அந்த தேவையான வடிவிலே உருக்கி எடுக்கிறார்களே, அதனுடைய அடிப்படையில் இது டாடா கம்பெனி செய்தது என்று சொல்கிறோம். ஆனால் டாடா கம்பெனி இரும்பு தாதுவை உருவாக்கியதா? இல்லை. அதே போல உலகத்திலே இருக்கின்ற எல்லாமே புதியதாக எதுவுமே இல்லாமல் ஒன்று உருவாக்கப்படுவதில்லை. ஒரு பொருளை எடுத்து அதனுடைய மாற்றத்தை, உருவத்தை, குணத்தை மாற்றம் செய்வதைத்தான் நாம் செய்தார் என்று சொல்கிறோம், உற்பத்தி என்று சொல்கிறோம், ப்ரொடக்ஷன் என்று சொல்கிறோம், மேனுஃபேக்சரிங் என்று சொல்கிறோம். சரியா? அதே போல பரமாத்மா ஏற்கனவே இருக்கின்ற மனித ஆத்மாக்களை, சரீர அபிமானத்தில் வாழ்கின்ற மனித ஆத்மாக்களை ஆத்ம அபிமானியாக, சோல் கான்சியஸாக, தெய்வீக குணமுடைய ஆத்மாக்களாக மாற்றத்தை செய்கிறார். அந்த மாற்றத்தை பிரம்மா மூலமாக செய்கிறார். அதனால் பிரம்மா படைக்கிறார் என்று சொல்கிறார்கள் தவிர உண்மையிலே பிரம்மா மூலமாக சிவன் தான் அந்த படைக்கும் தொழிலை, அதாவது மாற்றம் செய்யும் தொழிலை, அதாவது ஞானம் கொடுக்கும் செயலை செய்கின்றார். அது இரவில் செய்கின்றார், வெளிச்சத்தை கொடுத்து செய்கிறார். அதாவது அஞ்ஞான இருள் என்ற கலியுகத்திலே ஞான வெளிச்சத்தை கொடுத்து செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். சரிதானே? ஓகே. சோ படைக்கிறார் என்றால் மாற்றம் செய்கிறார். படைப்பது என்பதற்கு அர்த்தம் என்ன? மாற்றத்தை செய்கிறார். சரியா? அப்ப சத்தியத்துல எங்களை யார் படைக்கிறது? எஸ். கலியுகத்திலே இருக்கின்ற இந்த உலகத்தை மாற்றத்தை செய்து சத்தியுகமாக மாற்றி விடுகிறார் பரமாத்மா. அதற்கு பின்னால் சிறு சிறிதாக தானாக அது கீழே விடுகிறது. இவக சாதமாக அரிசியாக இருப்பதை நாம் சாதமாக செய்து விட்டோம். அதுக்கு பின்னால் அடுத்த நாள் கெட்டு போகிறது, அடுத்த நாள் இன்னும் மோசமாக கெட்டு போகிறது, 3ஆம் நாள் அது அழுகி நாற்றம் எடுக்கிறது, அது வேறு. ஆனால் அது அரிசியாக இருப்பதை சாதமாக செய்து விடுகிறோம் அல்லவா? உயர்ந்த சாதமாக எல்லோரும் உணவருந்தக்கூடிய லாயக்கான பொருளாக மாற்றுகிறோம் அல்லவா? அதைத்தான் நாம் உருவாக்கம் என்று சொல்லுகிறோம். செஞ்சார். இந்த சாதத்தை செய்தது யார்? சொல்கிறோம் அல்லவா? அக்கா தான் செய்தார், அன்னை தான் செய்தார், ஏதோ சொல்றோம். அப்படியாக பரம்பொருள் பரமேஸ்வரன் சத்தியுகத்தை உருவாக்குகிறார். ஆனால் சத்தியுகம் தனக்கு தானாக திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்திலே இப்பொழுது இவ்வளவு மோசமாக தானாக ஆகிவிட்டது. அதை இன்னும் தானாக ஆகிவிட்டது என்று சொல்வதை விட நாம் தான் அப்படி மோசமாக மாற்றிக்கொண்டோம், மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் அது உண்மையாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். கரெக்டா? ஓகே. சோ இப்படியாக பரம்பொருள் பரமேஸ்வரன் படைப்பவராக இருக்கிறார் என்றால் உலகத்தை மாற்றுபவராக இருக்கிறார். அடுத்து காப்பாளர் விஷ்ணுவாக இருக்கிறார் என்று நம்ம சொல்கிறோம். அதைத்தான் இந்த புது உலகத்திலே, பூமியிலே, இதே பாரதத்திலே நாம் என்னவாக புது உலகத்தை உருவாக்குகின்றார் என்று சொல்கிறோமே, அதைத்தான் தாங்கள் தேசிய கீதமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜன கன மன அதி நாயக்க ஜெயகே பாரத பாக்ய விதாதா. ஜனங்களுடைய, கணங்களுடைய, மனதினுடைய அதிமேலான தலைவனுக்கு பெருமை உண்டாகட்டும். ஜன கன மன அதி நாயக் ஜெயகே. ஜனங்களுடைய, கணங்கனா மனித மிருகங்கள், ஜனங்களுடைய, கணங்களுடைய, மனதினுடைய அதிமேலான தலைவன் யார்? அந்த அதிமேலான தலைவன் மனிதர்களுக்கு மனிதன் தலைவனாகலாம். ஆனால்
மிருகங்களுடைய மனதுக்கு தலைவனாக எந்த மனிதனும் ஆக முடியாது. நிச்சயமாக எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மிருகங்களுக்கும் எல்லாருடைய மனதுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அதிமேலான தலைவன் அந்த ஒரு இறைவனாக மட்டுமே இருக்க முடியும். அதற்கு மேலாக பாரத பாக்ய விதாத்தா அர்த்தால் அதனுடைய உண்மை என்ன, அர்த்தம் என்ன? பாரதத்திற்கு பாக்கியத்தை அளிக்கும் வள்ளலே என்று பாடுகிறோம். சோ பாரதத்திற்கு பாக்கியத்தை அளிக்கும் வள்ளல் யார்? சிவபாபா, பரம்பொருள், பரமேஸ்வரன். அது எப்பொழுது அளிக்கிறார்? கலியுகத்தினுடைய முடிவிலே வந்து அளிக்கிறார். கலியுகத்தினுடைய முடிவிலே வந்து பதீத்தமாக இருக்கின்ற ஆத்மாக்களை பாவனமாக தூய்மையாக மாற்றி கலியுகமாக இருக்கின்ற உலகத்தை சத்தியுகமாக மாற்றி இவ்வளவு சீரழிந்த நாடாக இருப்பதை சீரான நாடாக மிக உயர்ந்த உன்னதமான நாடாக உன்னதமான பாரதமாக பாக்கியத்தை பாரதனுடைய பாக்கியத்தை அளிக்கின்றார். அந்த பாரத பாக்கிய விதாத்தா, விதாத்தா என்றால் வள்ளல். அந்த பாரதத்திற்கு பாக்கியத்தை அளிக்கும் வள்ளல் யார்? நிச்சயமாக அந்த ஒரு பரமாத்மா மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான உயர்வுக்கும் உயர்வான பரம்பொருள் பரமேஸ்வரன் தான் இப்போது கலியுகத்தினுடைய முடிவிலே வந்து பழைய வீடாக இருக்கின்ற இந்த கலியுகத்திலே இதே இடத்திலே புது வீடு கட்ட ஆசைப்படுகிறோம். பழைய வீடு இருக்கின்ற இடத்திலே புது வீடு கட்ட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சுத்தம் செய்ய வேண்டும், இடிக்க வேண்டும். அப்பொழுது பழைய வீட்டை இடிப்பதற்கு முன்பாக அந்த பழைய வீட்டில இருப்பவர்களை நாம் என்ன செய்வோம்? இடமாற்றம் செய்வோம். அதைத்தான் இப்போது அழித்தல் என்று சொல்கிறோம். கலியுகத்தில் இருக்கின்ற இந்த எல்லா ஆத்மாக்களையும் உடலில் இருந்து பிரித்து எல்லா ஆத்மாக்களையும் தன்னுடைய குழந்தைகளை இவ்வளவு நாள் பிரிந்து விட்டேனே என்று வந்து அழுகின்றார்களே, துக்கப்படுகிறார்களே, வருத்தப்படுகிறார்களே என்று அந்த ஒரு வருத்தத்தோடு வந்து நம் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக ஆத்ம லோகத்திற்கு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார் அந்த இறைவன் என்று புரிந்து கொண்டு அந்த பழைய வீட்டில் இப்பொழுது இருக்கின்றோமே, அது விரைவில் மிக விரைவிலே இன்னும் 4-5 ஆண்டுகள் கூட இருக்குமா என்று யோசிக்க வேண்டியதாக. அப்படிப்பட்ட அழிய போகின்ற அந்த வீட்டுக்கு, இடிக்க போகின்ற அந்த வீட்டுக்கு உள்ளாக இருக்கின்ற நம்மை அழைமறையும் அழைத்து செல்ல வந்திருக்கிறார், இடமாற்றம் செய்ய வந்திருக்கிறார். அதைத்தான் நாம் அழித்தல் என்று சொல்கிறோம். அழித்தல் என்றால் என்ன? இடமாற்றம் செய்வது. படைத்தல் என்றால் குணமாற்றம் செய்வது. அழித்தல் என்றால் இடமாற்றம் செய்வது. எங்கிருந்து எங்கு? கலியுகத்தில் இருந்து சூழ உலகத்திலிருந்து ஆத்ம லோகத்திற்கு, அமைதி தாமத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் செயலைத்தான் நாம் அழித்தல் என்று சொல்கிறோம். உடல்கள் அழிக்கப்படுகிறதா, உயிர்கள் அழிக்கப்படுகிறதா? சோ அப்படிப்பட்ட உன்னதமான செயலை, உயருக்கும் உயர்வான செயலை, எல்லோரையும் அழைத்து செல்லும் செயலை ஒரே ஒரு பரம்பொருள் பரமேஸ்வரன் மட்டும்தான் செய்ய முடியும். வேறு யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த உண்மைக்கும் உயர்வுக்கும் உயர்வான அந்த பரம்பொருள் பரமேஸ்வரன் நமக்கு தந்தையாக வந்திருக்கிறார், நமக்கு மகனாக வந்திருக்கிறார், நம்முடைய துணைவனாக வந்திருக்கிறார். அவரை எல்லா சம்பந்தத்திலும் நினைத்து, அன்போடு நினைத்து, அவர் இருக்கும் இடத்தில் ஆத்மலோகத்தில் சென்று நினைத்து நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற பாவங்களை எல்லாம் நீக்கி கொண்டோமானால் நாம் அப்படிப்பட்ட உன்னதமான உலகத்திற்கு, சந்தோஷமான உலகத்திற்கு நிச்சயமாக நாம் செல்ல முடியும். அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை தாங்கள் எல்லோரும் அடைவீர்கள் என்று முழு நம்பிக்கையோடு நாங்கள் தங்களிடமிருந்து நன்றி சொல்லுகிறோம். ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அதாவது கேள்விகள் இருந்தால் 2 கேள்விகள் கேட்கலாம், முடிக்கலாம். பிரதர், நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இந்த திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் அந்த பாட்டிலே எல்லா வரிகளும் வருகின்றது. இருக்கிறது, ஆனால் அவ்வப்போது நாம் மறந்து எனக்கு அந்த பாட்டே பாடம் பிரதர். அருமை அருமை, நன்றாக. அந்த பாட்டு உண்மையிலே மிக இந்த படைக்கிற விஷயம் நீங்க முந்தையும் வந்து சொன்னீங்க, ஃபுல்லா மறந்துட்டோம். அது நமக்கு அடிக்கடி நினைவுபடுத்துக்காகத்தானே பாபா டெய்லி முரளி சொல்கிறார். இப்ப நீங்க சொல்லேக்கல ஞாபகம் வருது, ஆனா நீங்க கேட்கல சொல்ல தெரியல. சரியாகிவிடும். இப்ப யாராவது நம்மிடம் கேட்டு விட்டால் நாம் சிறிது புரிய வைத்து போனால் நமக்கும் நன்றாக இருக்கும், அவர்களுக்கும் சரியாக இருக்கும். நிச்சயம் நிச்சயம். தாங்கள் எல்லோரும் மகான் ஆத்மாக்கள் எல்லோரும் மிக உயர்ந்த அளவிலே
நாம் ரவுண்டாக 50 மெம்பர்ஸ் இருக்கிறோம். ஹாஃப் செஞ்சுரி. தங்கள் எல்லா ஆத்ம தமிழ் உள்ளங்களுக்கும், தமிழ் சிங்கங்களுக்கும், தமிழ் தங்கங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லை அதை முடித்துக் கொள்ளலாம். இன்னும் 2 நிமிடம் இருக்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட டைம். பிரதர் 50 பேரும் இதுல இருக்க வேண்டியதும் அது டிராமா தான். நிச்சயமாக டிராமாவில் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? பிரதர், ஒரு விதையால தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த சொயில மாத்துறதே அந்த விதைதான் அதை மாத்தி ஒரு பூமரமாய் மாத்துது. நிச்சயமாக. அதனால்தான் பரமாத்மா ஒருவரால் மட்டுமே அதை செயல் செய்ய முடிகிறது. நாம் எல்லோரும் எங்கெங்கோ இருந்து கொண்டு இப்போது ஒன்றாக பேசுகின்றோம், மகிழ்கின்றோம். நிச்சயமாக அந்த ஒரு பரம்பொருள் பரமேஸ்வரனால் மட்டுமே இந்த செயலை செய்ய முடிகிறது. செயலை செய்ய முடிய போக அவரால் தான் இதை இவ்வளவு ஞானத்தையும் கொண்டு எங்களுக்கு தந்திருக்கிறாரு. வேறு ஒருத்தராலையும் நாங்க இதை நம்பியும் இருக்க மாட்டோம். முந்தி எங்களுக்கு ஒரு விதமான அறிவும் இருக்கையில அந்த நேரம் இந்த இப்படி ஒரு பெரம்பொருள் தான் எங்களுக்கு இது எல்லாத்தையும் செய்விப்பார், வந்து திருத்துவார் எங்களை அந்த ஞானம் இருக்கையில இவ்வளவு காலம். எங்களை கருவியாக வச்சு அவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யறதுக்கு நல்ல யுக்திகளை காட்டிருக்கோம். தெரியாம இருந்துட்டோம், இப்ப அஞ்ஞானத்துல வாழ்ந்துட்டோம். அதனால் அறியாம நாங்க இவ்வளவு காலம் பக்தி என்று பக்தியோட நின்றோம். இப்பதான் இந்தியால வந்தபடியா தான் இவ்வளவு விளக்கம் வந்தது. இப்பொழுது பக்தியினுடைய பலனாக நமக்கு இறைவன் கிடைத்துள்ளார். அவர் வந்ததனுடைய பலனாக நமக்கு ஞானம் கிடைக்கிறது. அந்த ஞானத்தை சிறிது கவனம் கொடுத்து கேட்டோமானால் கார்த்திகை விளக்கிடு நாங்கள் ஆத்ம ஒளியை எல்லோருக்கும் பரப்புவோம். ஓகே, கமலாம்பிகை அவர்களே, கரெக்ட், முடித்துக் கொள்ளலாமா? தங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வாய்ப்பை கொடுத்த நம் சிவகுமாரி அவர்களுக்கும் மற்றும் சிவபாபாவிற்கும் எல்லோருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. ஓம் சாந்தி.